வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்மள்ட்ட பர்வீன் கிச்சனில் பசலைக்கீரை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் உள்ள பயன்கள் பற்றி என்னென்னங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இது என் வீட்டு, அதாவது பர்வீன் வீட்டு வளவில் இருக்கக்கூடிய பசலைக்கீரை. இது கொடி பசலை. எப்படி இருக்குது பாருங்கள். இது கொடி பசலை. ஒரு வேரிலிருந்து எத்தனை கொடி வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த ஒத்த வேர் மூலமாக எத்தனை அது படர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ஒரு வேர் மூலமாக எத்தனை கொடிகள் பறந்துருக்கு பாருங்கள். இது நம்ம துணிக்காய் போடுற கொடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடி கட்டி விட்டோன்னு சொன்னால் அதில் அப்படியே படத்தி விடலாம். பார்த்துக்கோங்க. இந்த பசலைக்கீரையில் பாருங்கள், இது காய். இது அதோட பழம். இந்த பழம் அப்படி கீழே உதிர்ந்து விழுந்ததுன்னா இந்த விதைகள் விழுந்து அடுத்தடுத்த பசலைக்கீரைகள் முளைக்கும். பார்த்துக்கோங்க. பழம் எப்படி இருக்குது பாருங்கள், பசலைக்கீரையோட பழம். இன்றைக்கி நம்ம பசலைக்கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட சுவையான பொரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பசலைக்கீரையோட பயன்கள் பற்றி பார்ப்போம். அதோடைய மருத்துவ குணம் பற்றி பார்ப்போம். பசலைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். இதை பாருங்கள், பசலைக்கீரை ஒரு வெத்தலை சைஸில் இருக்குது. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு வெத்தலை அளவு இருக்குது பாருங்கள். ஒரு வெத்தலை சைஸ்க்கு இருக்குது. மிகவும் குளிர்ச்சியான ஒரு இலை இது. ஜலதோஷம் உள்ளவங்க, அதாவது மூக்கடைப்பு, ஜலதோஷம் தொல்லை உள்ளவங்க இதை மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றது நல்லது. அடிக்கடி எடுக்காமல் மாதத்துக்கு ஒரு முறை இருமுறை சாப்பிட்டு கொள்வது நல்லது. பார்த்துக்கங்க. வெற்றிலை சைஸுக்கு இருக்குது பாருங்கள் பசலைக்கீரை. நம்ம இந்த ஒரு கூடைக்கு பறித்து வச்சுருக்கோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, 3 வெங்காயம், தேங்காய். இது இவ்வளோ அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். பாருங்கள், நம்ம பசலைக்கீரையை சுத்தமாக கழுவி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த கூடைக்கு 3/4 கூடைக்கு நம்ம பறிச்சிருந்தோம். இப்போ நறுக்குன ஒன்று எவ்வளோகான் இருக்குது பாருங்கள். சுத்தமாக கழுவி நறுக்கி வச்சுருக்கோம் கீரையை. 3 வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காவை பூ மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். தேவைக்கேற்ப ஆயில் எடுத்திருக்கோம். எப்படி செய்யலாம், செய்முறை பார்ப்போம். பசலைக்கீரை பொரியல் செய்யலாம். அடுப்பு பற்றி கொள்ளுங்கள். சட்டி எடுத்து வச்சிட்டோம். கொஞ்சம் காயறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றி கொள்ளுங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. அதிகப்படியான சூடு வைக்க வேண்டாம். எப்போவுமே ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு செய்கிறது தான் நல்லது. கடுகு நல்லா வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு அப்படியே கலர் மாறுது பாருங்கள். அதோட நம்ம காய்ந்த மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. நல்லா வறுபட்டுட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எடுத்து கொட்டிடுங்க. அதில் பொன் முறுவல் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருங்க. தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கொள்ளுங்க. கீரைக்கு அதிகம் உப்பு இழுக்காத, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயத்துக்காக தான் அதிகப்படி நம்ம உப்பு போடுறோம்.
நல்ல பொன் முருவல் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயத்தை மூடி போட்டு வைக்கலாம், ஆனால் கீரை போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு சமைக்கக்கூடாது. வெங்காயம் எண்ணெயிலே வதங்கட்டும். அது வரைக்கும் இந்த கீரையை பற்றின ஒரு சில டிப்ஸ் கேளுங்க. அதாவது இந்த பசலிக்கீரையில் வந்து மிகவும் அற்புதமான ஹெல்த் எல்லாம் நிறைய இருக்குது. விட்டமின், மினரல், புரோட்டீன் இந்த மாதிரியான பல வகையான சத்துக்கள் இந்த கீரையில் இருக்குது. கோல்டு தன்மை, அதாவது சீதனம்னு சொல்லுவாங்க இல்லையா, சளித்தொல்லைகள் உள்ளவங்க மட்டும் இதை அதிகம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அது தவிர்த்து இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு இந்த கீரை மிகவும் ஏற்றது. எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நடுவில் நான் 2 வாட்டி மூடியை எடுத்துட்டு உங்களுக்கு நல்லா கிண்டி கிண்டி விட்டு பொன் முறுவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த வெங்காயத்தை நல்லா வெந்துட்டு பாருங்கள், எண்ணெயிலே வெந்துட்டு தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றி கொள்ளுங்க. இந்த பொன் முறுவல் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் இந்த கீரையை இதில் தட்டிடுங்க. வெங்காயத்தோட இந்த கீரையை தட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூடு அதில் பரவிட்டு வதங்கிடுச்சின்னா அப்படி கொஞ்சமாக கம்மியாயிரும் பாருங்கள். இது நல்ல தண்ணி சத்து உள்ள ஒரு கீரை. வெயில் நேரத்துக்கு ரொம்பவும் ஏற்றது உடம்புக்கு. நமக்கு குளிர்ச்சியை தரும், நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அநேகமாக இந்த கீரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பில் கூட்டு செய்கிறது, பருப்பு வச்சு இதை செய்கிறது தான் அதிகம் காட்டுவாங்க. துவரம்பருப்பில், சிறு பருப்பில் கூட்டு செய்கிறது தான் ஜாஸ்தி பார்த்துருப்பீங்க. பொரியல் அநேக பேர் செய்ய மாட்டாங்க. நான் இதை உங்களுக்கு பொரியலாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் உங்கள்ட்ட கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம கீரையை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டோம். அதோட ஜீரகம் வச்சுருக்கோம் இல்லையா, 1 ஸ்பூன் ஜீரகம் அதில் தட்டிடுங்க, கிளறி விட்டுருங்க. அதாவது கீரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் மூடி போடக்கூடாது, மூடி போடாமல் கிளறணும். ஏன்னா கீரை எப்போவுமே மூடி வச்சு சமைக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த கீரையோட கலர் கொஞ்சமும் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா இதில் கலந்து கொள்ளலாம். ஆனால் வீட்டில் சமைக்கும்போது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஹோட்டலில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டணும்னு நினைப்பாங்க, அதனால் அந்த ஆப்பச்சோடா பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு சமைக்கிறதுனால ஆப்பச்சோடா போடணும்னு அவசியம் இல்லை. திறந்து வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்கனாலே அதோட கலர் மங்காமல் இருக்கும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வதக்கி கொள்ளுங்க. நல்லா வெந்துருச்சு. கீரை நல்லா வதங்கிட்டு வெங்காயத்தோடு சேர்ந்து கீரை நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் பூ எடுத்து போட்டுருவோம். நம்ம பூவாக திரித்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ எடுத்து போட்டு அப்படியே ஒரு கிளறிடுங்க. இந்த கீரையோட தன்மை பார்த்திங்கன்னு சொன்னால் வெண்டைக்காய் எப்படி ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்குமோ அது மாதிரியான ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காயத்தை அதிகம் சேர்த்துக்கிட்டோம். அதனால் குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. காரணம் அந்த வலுவழுத்தன்மை அதிகம் தெரியாது. வெங்காயத்தை நம்ம அதிகம் சேர்த்துருக்கிறதுனால இது சுவையாக இருக்கும், மிகவும் சுவையாகவும். நல்ல சாம்பார், காரக்குழம்பு, பருப்பு இதுக்கெல்லாம் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சரியான ஒரு கீரையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்காய் பூ போட்டு நம்ம கிளறிட்டோம். கீரை ரெடி. இதை சமைக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. ரொம்ப கம்மியான குறைந்த நேரம் தான். ஏன்னா அடுப்பில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். நான் 10 நிமிஷம் சொன்னேன், 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வெந்துடும் பார்த்துக்கோங்க. நான் சிம்மில் வச்சு சமைச்சு கூட உடனே வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப நீர் சத்து உள்ள ஒரு இலை பார்த்துக்காங்க. பார்க்க அப்படி பெருசாக தடியாக அழகாக தெரியும், வெத்தலை மாதிரி. ஆனால் அதை நறுக்கி நம்ம வதக்கினோடனே உடனே வதங்கிடுது. மற்ற கீரைகள் அளவுக்கு, அதாவது முருங்கைக்கீரை, அவத்திக்கீரை இருக்க அளவுக்கு இது வலுவாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்காங்க. செஞ்சாச்சு, கீரை ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பசலிக்கீரை பொரியல் ரெடி. பசலிக்கீரை பொரியல் ரெடி. செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.